விளையாடினாலே 4 பக்கம் தான் விளையாடு. வேற ஒன்றுமே கிடையாது. காலை நகர்த்தி விளையாடுறது தான் சிலம்பம். 13 இது 3 6 3 9 3 கட்டம் போட்டு 4 12 5 15 6 18 மொத்தம் 18 கால் வருஷம் தான் மொத்தத்திலே அடக்கம். 18 கால் அடங்கலை நம்ம மாற்றி விளையாடும் போது நம்ம வீச்சில் கொண்டு வந்துக்கலாம். அந்த 18 அடங்கலை வச்சு கட்டுமுறை, வீச்சு முறை, சுத்துமுறை விளையாண்டாலே போதுமானது. இதெல்லாம் எல்லாமே டான்ஸ் மாஸ்டர் கூட இதில் தான் எல்லாமே அடங்கும். இந்த மூவ்மெண்ட் தான் எல்லாமே. 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிதான் 18. இந்த லெஃப்ட் ரைட்டை 9 9 18 விளையாண்டாலே போதுமானது. அதுக்கு பிறகு தான் நம்ம இது காலடி வரிசையாக விளையாடணும். இந்த மூமெண்ட்டில் நம்ம கீழ் வீச்சு, மேல் வீச்சு, அப்புறம் அறுப்பு, மேல் அறுப்பு, நடு அறுப்பு, கால் அறுப்பு, மேல் சுத்து, கீழ் சுத்து, அதை கீழ்த்தாறு, மேல் தாறு, அதை மேல் அறுப்பு தான் கீழ்த்தார் தார் தார் அப்படிம்பாங்க. அப்புறம் உள்தாறு, பிறத்தாறு அப்படி விளாண்டுக்கலாம். குத்து, பக்க குத்து, அதுக்கு பிறகு இடச்சாரி குத்து, வலச்சாரி குத்து, அப்புறம் சுழல் வீச்சு, அரை வீச்சு, முழு வீச்சு, இப்படி நம்ம பல விதத்தில் விளையாண்டு உடற்பயிற்சியை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இதில் விசேஷம் கிடையாது. இவ்வளோதான். இதில் நம்ம அழகாக கால் வரிசை போட்டு விளையாண்டோம்னா நம்ம ரன்னிங் ஃபீலிங் கிடைக்கும். கால் வரிசையிலேயே விளையாண்டோம்னா ஒவ்வொரு வீச்சுக்கும் ஒரு காலடி, ஒரு வீச்சுக்கு 2 காலடி அப்படி போட்டு விளையாண்டோம்னா நம்ம ரன்னிங் ஃபீலிங் கொண்டு வந்துக்கலாம் அந்த கம்பில். அவ்வளோதான் அந்த மேட்ரு. நம்ம கம்புக்காக இறங்கி விளையாண்டோம்னா இன்னும் உடற்பயிற்சி அதிகமாக கிடைக்கும். கம்புக்கு இறங்கி நம்ம விளையாடணும். கம்போடு இணைஞ்சி விளையாடும் போது நல்லாயிருக்கும். கம்போடு இணைஞ்சி விளையாடுதல் என்றால் என்ன அப்படின்ட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின். கம்போடு இணைஞ்சி விளையாடுதான் அந்த இது. கம்பும் உடம்பும் கரெக்டாக இருக்கும். அப்படியே இப்படி தான் விளையாடுவார். மின்னல் வெட்டு வாத்தியார், குரு, கோயில் பிள்ளை அவர் வாத்தியார்,